الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. السلام عليكم ورحمة الله وبركاته. தங்களது மேலான ஜகாத் சதகா ஃபித்ராக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால் நமது சங்கத்தின் நிர்வாகிகள் தங்களது இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبمحمد رسولا وبالإسلام دينا. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஈருலக தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களது உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், இமாம்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்தின் சார்பாக புனிதமான ரமலானுடைய மாதத்திலே தொடர் பயான் நிகழ்ச்சியிலே யூடியூப் வலைதளத்தின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இனிய தருணத்திலே தொடர் பயானிலே வானிலிருந்து விழுந்த தங்கங்கள் என்ற அந்த தலைப்பின் கீழ் 20வது தொடரிலே தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, இதுவரை நீங்கள் நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு ஃபித்ரா, ஃபிதியா, ஜகாத், சதகா, ஈத் கிட் போன்ற ஏதேனும் நல்ல அமல்களில் பங்கெடுக்க விரும்பி இதுவரை தொகை செலுத்தாமல் இருந்தால் விரைந்து செலுத்தி பணிகள் தொய்வின்றி நடைபெற ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதனைத் தொடர்ந்து தலைப்புக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான். இதில் ஒரு சில படிப்பினைகள் இருக்குது, நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல குளிச்சுட்டு இருக்கிறாங்க. குளித்து கொண்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் வானத்திலிருந்து வெட்டி கிளி ஒன்று, தங்கத்திலால் ஆன வெட்டி கிளி என்ன செய்து விழுது. இதை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தன் அருகில் இருந்த பக்கத்தில் தன்னோட ஆடையில் எடுத்து வைக்கிறாங்க. அப்போது ஒரு சத்தம் கேட்குது: அய்யூபே, உமக்கு சகலத்தையும் நாம் தந்திருக்கின்றோம், இது உமக்கு தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்லும்போது என்ன தோணும் நமக்கு? இப்போ இந்த வார்த்தையை சொன்ன உடனே என்ன தோணிருக்கு நமக்கு? நம்பா, நான் தான் உனக்கு எல்லாம் கொடுத்துருவேன்லப்பா, இதுக்கு மேலே உனக்கு என்னப்பா ஆவோவா அப்படின்னு கேட்குற மாதிரி தோணுதா? இதை கேட்டது யார்? அல்லாஹ். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து கேட்குறான். ஏன்னா அவங்க கிட்ட தான் விழுந்துச்சு. அப்போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வாசகத்தை பாருங்கள். யா அல்லாஹ், நீ எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குற, இல்லைன்னு சொல்லலாம். ஆமாம், நீ எனக்கு எல்லாம் தந்துக்கிற, அல்ஹம்துலில்லாஹ், சகலத்தையும் தந்துட்ட, சகல ஏற்பாடும் எனக்கு செல்வ செழிப்பும் தந்துக்கிற, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இது தானாக கிடச்சிது, நீ தானே எனக்கு கொடுத்த, அதனால் நான் என்ன செய்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்போது அல்லாஹ் நீயா பார்த்து எனக்கு கொடுத்தது இது, அதை நான் பெற்றுக்கொள்வது என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த வார்த்தையை பார்க்குறோம். அப்போ எவ்வளோ ஒரு நாசுக்கான நுணுக்கமான வார்த்தை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இதை படிக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு செய்தி ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னு சொன்னால், ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடைகள் செல்வங்கள் நிரம்பி வழிந்தாலும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இன்னொரு ஓடை இதா அப்படின்னு கேட்பானா, அந்த மாதிரி. ஆனால் இதில் ஹவாவ்
அங்கே நபி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அதை எப்படி நாசுக்காக கையாண்டாங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம். அப்போ அந்த ஹதீஸருக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ்விடத்திலிருந்து நம்ம அருளை பெறுவதில் ஆர்வப்படுவதில் தவறே கிடையாது அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கிறோம். சென்ற தொடரில் நான் பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்தவருடைய அருள்வளத்தை பார்த்து அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடாதுன்னு பார்த்தோம். இந்த தொடரில் நபி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எனக்கு தனக்கு கிடைத்ததை எடுத்துக்கொண்டார்கள். அவங்க அல்லாஹ்ட்ட சொன்னதுதான். அப்போது தனக்கு கிடைக்க பெறுவதில் எந்த தவறும் கிடையாது. நம்ம அனுபவிக்கலாம், தப்பு கிடையாது. அதனால் ஹதீஸ் அப்படின்னு சொல்லுது, நமக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளை வெளிப்படுத்துகிற தப்பு கிடையாது. ஆனால் அதில் பெருமை இருக்கக்கூடாது. பெருமை, நல்ல ஆடை நம்மள்ட்ட நல்ல உயரமான ஆடைகள் இருக்குது, போடலாம், தப்பு கிடையாது. போட்டுட்டு நம்மகிட்ட போனோமோ அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி அணியும் போது அது பெருமையாக மாறுது, தற்பெருமையாக மாறிக்கலாம். அது பெரிய நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செயல் அது. அதனால் நமக்கு கிடைத்த அருளை அல்லாஹ்விடத்தில் பெறுவதில் நாம் ஆர்வத்தோடு இருப்பது ஹவா, நம்ம சொல்லுவோம்ல, ஹவாவா இருக்குது, அந்த மாதிரி வராது. அந்த கேட்டகரியில் அது வராது. இது உரிமை சம்மந்தப்பட்டது, அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள உரிமை சம்மந்தப்பட்டது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் பெறுவதில் சம்மந்தப்பட்டது. அதனால் அதுக்கு அளவுலாம் கிடையாது. அல்லாஹ் எந்த அளவையும் நிர்ணயம் பண்ணலை நமக்கு. அதனால் நம்ம அதை என்ன செய்யலாம், கேட்கலாம், பெறலாம். தானாக கிடைத்ததை பெற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்பதனை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக அடுத்தவருடைய பொருளாதாரத்திற்கு ஆசைப்படாமல் தனக்கு கிடைத்ததை கொண்டு வாழ்வது, தனக்கு கிடைப்பதை பெற்றுக்கொள்வது மிகச்சிறந்தது. அதன் மூலம் திருப்தி கொள்வது இன்னும் சாலச் சிறந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிடைத்ததை கொண்டு பயனடைவதற்கும் பிரயோஜனமாக்குவதற்கும் நம் யாவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 20க்கான கேள்வி. எது வானில் இருந்து தங்கமாக விழுந்தது? இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் ஒயிலன்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் ரைட் ஆப் நிறுவனத்தார்.